சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூபெக்ஸ் பெஸ்ட் இன் பிரீஃப்ஸ். தீப்ஷி, எஸ் சொல்லுங்க. நீங்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஏன் அதனால? ஏன்னா நான் மீட் பண்ண வந்த அந்த பர்சன் அப்படி. ஏன் அப்படி எந்த மாதிரி ஒரு பர்சன் மீட் பண்ண போறோம்? இவங்கள நம்ம மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கவேன். நம்ம வந்துட்டு உலகம் ஃபுல்லா சுத்தலாம். ஒரு டிராவல் பட்டியை தேடி வந்திருக்கோம். ஆமா, அதே மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. எங்க எப்படி போகணும், எந்த டைம்ல போகணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிராவல் டீடைலிங்லாம் அவங்க நம்மளுக்கு தர ரெடியா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து பழகிறதுக்கும் சூப்பர் டைப். எஸ், வெரி ஸ்வீட், வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜோவியஸ், ரொம்ப ஜாலி. கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சனுக்கு மீட் பண்ண போறோம். சொல்லிடுங்க யார் அவங்க அப்படின்னா நம்ம ஆடுகளம் சத்யா, அதாவது டெல்னாவை தான் இன்னைக்கு மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வெல்கம் டு தி ஷோ. வாங்க டெல்னாட்ட போய் பேசலாம். டெல்னா, நான் சொல்றேன் டெல்னா, ஏன்னா இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கா. நீங்க வந்ததுல ஒரு நிமிஷம் பாரு, ஒன்னால டெல்னான்னு சொல்ல தான் முடியும். நானு டெல்னா உங்களுக்காக. இது எப்படி ரெடி பண்ணீங்க? உங்களுக்காக நான் வந்து கேப்டா ஸ்கோர் பண்ணேன். இங்க பாரு, அதாவது நம்ம யாரை பார்க்க போறோம்? நம்ம டெல்னாவை பார்க்க போறோம். ஐயோ, அந்த பூ வைக்கலையே, நீங்க வச்சிட்டீங்களா நினைச்சேன். சோ அந்த மாதிரி ஒரு பூக்கு ஒரு பூ கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். பாட்டு பாடணும்னு தோணுமே. இந்த பூவிலும் பூ, கவிதை பூக்கு ஒரு பூ. சோ டெல்னா எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எனக்கு பூக்கள் உங்களுக்கு பிடித்ததா? எனக்கு பூக்கள் பிடிக்கும். ஆனா பூக்களையே பறிக்கிறீங்க. அழகா இருக்கிறது அங்கேயே தான் இருக்கணும். இது நீங்க கேப்பீங்க தெரியும். இது கீழே விழுந்துருந்துச்சு. அந்த புல்லுல இருந்து அழகா அப்படி மெதுவா எடுத்து அப்பதான் விழுந்துச்சுங்க. நான் கீழே கூட விடல. ஆக்சுவலா அப்படி கேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி புடிச்சு இப்படி எட்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்து அங்க பாத்தீங்களா புஷ்பங்கள்லாம் கீழே விழுகுது. சரி, எனிவேஸ், இன்னைக்கு டெல்னாவை மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்க, நல்லா போயிட்டு இருக்க, சந்தோஷமா இருக்க, பீஸ்ஃபுல்லா இருக்க. இங்க இந்த டைலாக் வந்துட்டு கேட்கறது எவ்வளவு பெரிய அபூர்வமான விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி பீஸ்ஃபுல் அப்படின்றது சொல்லுங்க. அதாவது இந்த பீஸ் அப்படின்றது எப்படி நீங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்றீங்க? அந்த பீஸ் எப்படி நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்க? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் பீஸ் அக்கார்டிங் டு யூ? என்ன பொறுத்த வரைக்கும் பீஸ்ன்றது வந்து நம்மளாவே கண்டுபிடிக்கிறது. இட்ஸ் வித்தின் நம்மளுக்குள்ளேயே இருக்கு. அது நம்ம கொஞ்சம் லைட்டா பிரஷ் அப் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கைக்கு வந்துடும். நம்மளை சுற்றி 1008 பிரச்சனை இருக்கும், 1008 ஆட்கள் இருக்கும். நம்ம நிம்மதி கெடுத்துணுன்றதுக்காக அப்போ நம்ம லைட்டாக ரூட்டு மாற்றிட்டு நீங்கள் அங்கே இருந்துக்கோங்க, நான் இந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரூட்டை இப்படி மாற்றிட்டு போக சொன்னாங்க பாரு. அந்த ரூட்டை மாற்றிட்டு போகிறோம். ஆனால் இந்த சின்ன வயசில் ஒரு 16-17 இருக்குமாங்க. 15 தம்பி, நீ ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கே தம்பி. வந்ததுல இருந்து இருக்கா 15 வயசுல இந்த ஒரு பக்குவம் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். பட் அதை தாண்டி ஆடுகளும் இன்னைக்கு மோர் தேன் 350 எபிசோட்ஸ். இந்த ஒரு அன்பு மக்கள் கிட்ட இருந்து அது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கேன். என்னன்னா சன் டிவி கூட ரொம்ப வருஷமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல அன்பேவா பண்ணேன், இப்போ ஆடுகளம் பண்றேன். அன்பேவால இருந்து நம்மளுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ ஆடுகளத்துல நம்ம கூடயே இருக்காங்க. எங்க போனாலும் வந்து அன்பேவா கேரக்டர் வந்து பூமிகானும், ஆடுகளத்துல போன சத்யான்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து பேசுறாங்க. ஈவன் நம்ம வெளியூர் டிராவல் பண்ணா கூட அங்க இருக்கிற தமிழியன்ஸ் வரைக்கும் சன் டிவிக்கு அங்க கூட ஆடியன்ஸ் இருக்கு. அப்போ கூட நம்மள்கிட்ட வந்து பேசுறாங்க. ஸோ அந்த அன்பு பார்க்கும்போது இது எல்லாருக்குமே கிடைக்காது. இது ஒரு பிளெஸிங் தான். ஒவ்வொரு நிமிஷம் நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். வெரி ஸ்வீட். ஏன்னா வந்துட்டு சத்யாவுக்கும் டெல்னாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு சத்யாவா தெரியும். சத்யா ரொம்ப குழந்தை, ரொம்ப பாவம், இந்த குடும்பத்துக்காக ரொம்ப வேதனைப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்படியே டெல்னா பத்தி எடுத்துட்டீங்கன்னா ஷீ இஸ் a happiest person alive என்ற மாதிரி யூ லவ் டு டிராவல். அந்த டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல. எங்களுக்கு இப்போ டெல்னா பத்தி சொல்லுங்க. பாட்டு பாடின மாதிரியே இருந்துச்சு. சொல்லுங்க. ஹே டு தி பீட் டு தி சி. வா சொல்லுங்க, டெல்னா பத்தி சொல்லுங்க. டெல்னாக்கு வந்து ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்பா கூட, அம்மா கூட, என்னோட பெட்ஸ் கூட, என் தங்கச்சி கூட. வீடு விட்டு வெளியே போறது எனக்கு உண்மையில பிடிக்காது. பட் வந்து டிராவல் பண்ணுவேன், தனியா டிராவல் பண்ணுவேன். அது எதுக்குன்னா பீஸ் ஆஃப் மைண்டுக்கு. சம்டைம்ஸ் வந்து எனக்குள்ளேயே இருக்கிற நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நம்ம உலகத்தை சுற்றி பார்க்கணும். ப்ளஸ் வந்து நமக்கு இருக்க போகிறது ஒரு குட்டி வாழ்க்கை தான். நம்ம எப்போ வேணாலும் செத்து போயிடுவேன். ஆனால் அந்த செத்து போகிறதுக்கு முன்னாடி அதாவது இல்லம்மா அப்படி கிடையாது. அது நீங்க உங்க வாயால சொல்லாதீங்க. செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்குற டெல்னா ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்ட் தான். நம்ம எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு நாள் அது நடக்கும்ல. ஆனா நம்ம வந்து செத்து போயிடுவேன் நம்ம அது திங்க் பண்ண மாட்டேன். ஆனா அது நடக்கும். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் வந்து அழகா படைச்சிருக்காங்க இந்த உலகம். அவ்வளோ பூக்கள், அவ்வளோ ஊர்கள், ஊரு, அவ்வளோ மக்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய பேரை நம்ம மீட் பண்ணி பேசணும், நிறைய கதைகள் நம்ம கேட்கணும். இதெல்லாம் அனுபவிக்காம எப்படி போறது? வெரி ஸ்வீட். உங்களால பார்த்தா இப்பவே வந்துட்டு வாழ்க்கையை அனுபவிச்ச மாதிரி பேசுறீங்கல்ல. அதான் ரஜினி சார் சொல்லுவார்ல, அதாவது சாகர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்ற நாள் நரகமாயிரும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற லிவிங் த மொமெண்ட் அப்படின்றீங்க. சரி, ரொம்ப எக்ஸ்பிரசிவா இப்ப இவ்வளவு நேரமா சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், அதாவது வந்து பீஸ் அப்படியே லெஃப்ட் டேர்ன் எடுத்து போவேன்றீங்க. அதே மாதிரி காதுல கேட்கறது, ஊர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்ஸ்பிரசிவா
இருக்கே. ஸோ டெல்னாக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டிங்ன்றது மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சா, இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட்டா உள்ள வந்ததா? அது ஆக்டிங் மேல எனக்கு ஈடுபாடு இல்ல. அப்புறம் எனக்கு சின்ன வயசுல நான் டான்ஸரா இருந்தேன், பரதநாட்டியம் டான்ஸர். நான் 1வது ரெடியா எடுத்து வைங்க. என் கால் வளர்ந்ததுல இருந்தே நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன், கிளாசிக்கல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல்ல வந்து படிச்சது விட எனக்கு ஜாஸ்தி ஞாபகம் வந்து டான்ஸ் கிளாஸ் போனது, ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணது, கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ். ஆமா, எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்தது. காம்படிஷனுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன், ஸ்கூல்ல இருந்து பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ 10th வரைக்கும் புக்கிஷ் நாலேஜ்ன்றது விட நிறைய மற்ற விஷயங்கள்ல தான் ஆக்டிவா இருந்தேன். அப்படி எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்ல, ஆடியன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல, கேமரா மேல ஃபியர் இல்லாம இருந்தது. அப்படி கிராஜுவலா தான் வந்தேன். ஆனா பேஸ் வந்து டான்ஸ் தான், அதனாலதான் வந்து ஆடிட்டே பேசுறது, ஆடினே இருப்பேன் அப்படின்னு இருக்கேன். நல்லா இருக்கு. சரி, இப்போ நீங்க டான்ஸ்னா என்ன? நீங்க பரதநாட்டியமா? பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம். ஓகே, மோகினியாட்டம்லாம் வேண்டாம். சரியா, மோகினியாட்டம் அங்கே இருக்கட்டும். அப்ப பரதநாட்டியம் உனக்கு சொல்லி கொடுக்க சொல்ல போறியா? ஆமா, இப்போ என்னன்னா உனக்கு அவங்க சொல்லி தர போறாங்க. எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா மக்கள் ஓடிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருமா. அதாவது இப்படி கவுன் போட்டு ஒருத்தங்க பரதநாட்டியம் ஆடி யாருமே பார்த்தது கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, சில இந்த பதாகைகள் ஏதோ சொல்லுவாங்க, என்னது கிளிபதாகம், முத்ரா, கிளிபதாகம். தப்பு தப்பு பேசி அடிவாங்க. அந்த டெலர் என்னது நீங்க சொல்லுங்க. எல்லாம் பதாகா, திரிபதாகா, ஒண்ணுன்னா சொல்லுங்க. கத்திரிமுகம், ஒண்ணுன்னா சொல்லுங்க. பதாகா, திரிபதாகா, பதாகா. போஸ்ட்ல தான் நிக்கிறேன் நானு. அப்படி கிடையாது. கால் ரெண்டுமே அப்படி ஸ்ட்ரைட்டா தேவையில்லாம கை இந்த இடுப்புல வச்சுக்கோங்க. வேணா 2 கையில பண்ணிக்கலாம். நான் அந்த புஷ்பங்கள் 2 கையில கூட பண்ணிக்கலாம். நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி தான். பதாகா, திரிபதா. ஒரு நிமிஷம், டிராஃபிக் போலீஸ்ல நிக்க சொல்லுவார்ல ரோட்ல, நில்லுங்க நீங்க வாங்க அப்படின்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் டான்ஸ் கத்துட்டு இருக்கேன். நளினமா பண்றாங்க. நளினமா. சரி விடுங்க. அஞ்சலி, கபோதம், கர்க்கிடம், ஸ்வஸ்திகம், டோலம், புஷ்பபுடம். இல்ல இது எப்படி இருக்கு, நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முணுமுணுக்காம ரோட்ல நின்னு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது யாரோ போதி தர்மனுடைய பேத்தி போல ஏதோ மர்மமான சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. பாட்டு படம் எடுக்கிறாங்க போலன்னு சொல்லி கிளம்பி வந்துருவாங்க. பரவாயில்லைங்க, எல்லாருக்குமே சின்ன இதாங்க இந்த புஷ்பங்கள். அதாவது அந்த வயசுல நம்ம சின்ன வயசுல நிறைய கத்துக்கிறதெல்லாம் மறந்துருவோம்ல. எப்படி டெல்ல எல்லாத்தையும் ஞாபகம் இப்போ வரைக்கும் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறீங்களே, எப்படி? நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான். நம்ம சின்ன குட்டியா இருக்கும் போது நம்மள அடிப்பாங்கல்ல, இப்பதானே ஸ்கூல்ல அடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நான்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். டான்ஸ் சொல்லி கொடுக்குற சார் கையில என்ன கிடைக்குதோ அது வச்செல்லாம் என்ன அது அந்த குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஓடிட்டே இருப்பேன், சேட்டை பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான். ஒண்ணுன்னு சொன்னா நான் 2 பண்ணுவேன், 2ன்னு சொன்னா 3 பண்ணுவேன், 3ன்னா 4 பண்ணுவேன். அவங்க பேச்சு கேட்கவே மாட்டேன். எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டே இருப்பேன். நல்லா இருக்கே. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஆடுகளம் டைரக்டர் கொடுத்து வச்சவரு. இன்னைக்கு வந்து 3 சீன் அப்படின்னா நான் 6 செய்வேன், இன்னைக்கு 10 சீன், இன்னைக்கு 20 சீன் பண்ணுவேன். அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன். நீங்க என்கிட்ட சொல்றது நான் பண்ணவே மாட்டேன். என் பிரெயின் இன்னொன்னு ப்ராசஸ் ஆயிட்டு நான் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு நான் வேற ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். நீ அக்கா ADHD எவ்வளவு சூப்பரா மேனேஜ் பண்ணாங்க பாத்தியா? அதாவது ஒருத்தங்க ADHD இருந்தா பரவாயில்ல, எல்லாருமே ADHD இருந்தா சரி. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்க இந்த பெட்டை பத்தி சொன்னாங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் பெட்னாலே நாங்க நிறைய பாக்குறோம். இப்ப சீரியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த பெட்டை கூடயே வச்சுக்குவாங்க. அண்ட் அவங்களுடைய ஒர்க் அவுட்லயும் அந்த பெட் அது ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்? பெட்டு பேர் என்ன? ஏன் நீங்க கூட்டிட்டுலாம் வரதில்லை வெளியெல்லாம்? இல்ல, நான் இங்க அவனுக்கு ஆங்ஸைட்டி இருக்கு. இங்க கூட்டிட்டு வந்த கூட்டத்தை பார்த்தா அவன் கொஞ்சம் பதட்டப்படுவா. அப்புறம் அவன் கேரளால இருக்கேன். என் அப்பா அம்மா தங்கச்சி அவங்க கூட இருக்காங்க. அவன் நிம்மதியா இருக்கட்டும். எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து இங்க யாரு பாப்பாங்க? எனக்கு இந்த நம்ம ஷூட்டிங் வரும்போது நம்ம ஃபிளாட்ல யாரும் இருக்காது. அதை லாக் பண்ணிட்டு நம்ம இங்க வந்தா அவன் தனியா ஃபீல் பண்ணுவான். அது நம்ம பண்ண முடியும். எங்க அம்மா எல்லாம் பரத் சின்ன வயசுல எனக்கு ஆங்ஷியஸா இருக்குன்னு சொன்னா நான் ஆல்ரெடி அடிச்சு உட்கார வைப்பேன். என்ன ஆங்ஷியஸ், சும்மா உட்கார்ந்துட்டு. இங்க பார்த்தா பெட்டுக்கு ஆங்ஷியஸ் இல்ல, அவ்வளவு பேனிக் அட்டாக் வராது. அந்த பக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சூடுல ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அதுக்கு அந்த வெளியே போய் பழக்கம் இல்லன்றதுனால மத்தவங்களை பார்க்கும்போது இவங்க என்ன தூக்கிட்டு போயிடுவாங்களோ, நான் இவங்க வந்து என்ன விட்டுடுவாங்களோ அப்படின்னு பயம். அதனால நீங்க அந்த பக்க பாத்துக்கிறத பார்த்தா அடுத்த ஜென்மத்துல உங்க வீட்டு பக்கா பிறக்கலாம்ன்ற மாதிரி. வீட்டுல இருக்கிற பெட்ஸை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ட்ரீட்லும் நம்ம டாக்ஸை பாக்குறல்ல மக்களே, இது வந்து சம்மர் சீசன். நம்ம வந்து மாடியில் வந்து கொஞ்சம் தண்ணி வைங்க, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு போட்டோம். ப்ளஸ் வந்து நீங்க டாக்ஸை வந்து நீங்கள் சாப்பாடு போடலைனாலும் பிரச்சனை இல்லை, கல் மட்டும் தூக்கி போடாதுங்க, அடிக்காதுங்க. டெல்னா நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதுன்னா, யோர் ட்ராவலர். உங்களுக்கு வந்து ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் கற்றுக் கொடுத்த பிக்கெஸ்ட் லைஃப் லெசன்னா என்னன்னு சொல்வீங்க நீங்கள்? ட்ராவல் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ட்ராவல் கற்றுக் கொடுத்தது வந்து என் பாட்டி வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். 36 வயது நிலை பாட்டி அவங்க, ஜோதிகா மாதிரி. அவங்க பஹ்ரைன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ நான் குட்டியாக இருக்கும் போதிலிருந்து அவங்க ஃப்ளைட்டு போன கதை, அவங்க ட்ராவல் பண்ண கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்பையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணும், வேறு ஊரெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. எனக்கு ட்ராவலில் ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்குறது, நிறைய பேரை பார்த்து பேசி அவங்க கதைகள் தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ப்ளஸ் வந்து நம்ம ஊர் மாதிரி நிறைய அழகான வேறு ஊர்கள் இருக்காங்க, அந்த ஊர்கள் எனக்கு பார்க்கணும். அதுதான் எனக்கு ட்ராவலில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சரி, நாங்கள் வந்து எப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளே டக்குன்னு போவோம். எனக்கு வந்து இப்போ வந்து திடீர்னு ஒரு மோட்டிவேஷன், ட்ராவல் மோட்டிவேஷன் நான் என்ன பண்ணேன்னா டெல்னாவுடைய இன்ஸ்டாகிராம்ல போயிடுவேன். ஒரு 4 ரீல் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு டிராவல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்க போன டிராவல்ல உங்களுக்கு இது வரைக்கும் மறக்க முடியாத ஒரு டிராவல் இருக்கு தெரியுமா? வாவ், இத கண்டிப்பா நீங்களும் போணும் அப்படின்ற மாதிரி நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய டிராவல் எது சொல்லுவீங்க? காசி, வாரணாசி, பனாரஸ். இது பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கே. அப்படியே கேஃபேஸும் சூப்பரா இருக்குமாப்பா? எங்க போய் கேஃபேஸ் எனக்கு புரியல. நீங்க கேட்டோம் டெல்னா சொல்லுங்க. சாப்பாடு வந்து நம்மளுக்கு நான் சாப்பாடு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆள் கிடையாது. என்ன 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 சொல்லுங்க, அங்க போய் என்ன நீங்க பாப்பீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஏதாச்சும் ரிவர் என்ன பண்ணுங்க, தலைகீழ அந்த இது நம்ம ஆரியா பண்ணுவாரு அந்த மாதிரி இது பண்ணிருப்பீங்களா? ஓம் சிவோகம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? நான் ஸ்பிரிச்சுவலான இடங்கள் போய் விசிட் பண்ணுவேன். எஸ்பெஷலி டெம்பிள் போய் விசிட் பண்ணுவேன். சர்ச் இருந்தால் அங்கே போய் விசிட் பண்ணுவேன். அங்கே போய் உட்காருவேன், அங்கே தனியாக உட்காருவேன். இப்போ ரிவர் சைட்லலாம் போய் தனியாக உட்காருவேன். நீங்கள் இன்கேஸ் வந்து ரிஷிகேஷ் போகிற மாதிரி இருந்தால் அங்கே வசிஷ்ட குஃபான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போயெல்லாம் நம்ம சும்மா உட்காந்தாலே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் ஆகும், ரிலாக்ஸ்ட் ஆகும். அப்புறம் காசியில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் இருக்குது. அப்புறம் அங்கே போனால் எல்லாம் இருக்கிற இடம் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டோன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ நம்மளை அங்கே இழுத்துட்டே இருக்கும், மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு தோணும். நான் காசி போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே, அதாவது ஃப்ளைட் இங்கே சென்னையில் லேண்ட் ஆன உடனே அடுத்த வாட்டி நான் டிக்கெட்ஸ் பார்த்தேன். டிக்கெட்ஸ் ப்ரைஸ் உடனே போகிறதுக்காக மறுபடியும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் காசி போனேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த இடம் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கும். சரி, இது வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க சொல்றீங்க. அதை தாண்டி ஒரு சீனிக்கா நல்ல லேண்ட்ஸ்கேப் உள்ள இடம், இல்ல நீங்க போறீங்க பீச் பர்சனா இல்ல ஒரு மவுண்டன் பர்சனா? மவுண்டன். சொல்லுங்க, அப்ப ஏதாவது லேண்ட்ஸ்கேப் அயர்லாந்து அத பத்தி சொல்லுங்க. எப்போ போனீங்க? அயர்லாந்துல வந்து நான் இப்பதான் ரீசென்ட்லி போனேன். ஒரு 1 வீக் முன்னாடி போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். நம்ம ஹாரி பாட்டர் படம் ஷூட் பண்ணியிருக்கிற கிளிப்ஸ் ஆஃப் மோஹர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது சீ லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 730 சம்திங் வந்து ஃபீட் மேலே இருக்கு. அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சீனிக்காக இருக்கும். அந்த படத்தில் இருக்கிற அதே இடம். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு வந்து அந்த இடத்துக்கு போனால் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஹை ஆன் எனர்ஜி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். சும்மா அங்கே போய் நின்னா அந்த காற்று வந்து நம்மளை இழுக்கும். அப்புறம் ஒரு டைப் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த சிப்பிங் சவுண்ட் நல்லா இருக்கும்ல, பேர்ட் சிப்பிங் சவுண்ட், தண்ணி உள்ள சவுண்ட் நல்லா இருக்கும். அண்ட் சீ வந்து ஸ்கேரியா இருக்கு, ஆனால் பியூட்டிஃபுல்லா இருக்கு. காற்று வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடும் நம்மளுக்கு. அங்க உட்காந்து கவிதை எழுதலாம். அயர்லாந்துக்கு டிக்கெட் இருக்குன்னு அவங்க சொல்லும் போது அயர்லாந்துக்கு ஒன்று கண்ணுக்கு முன்னாடி வச்சாங்க. 2 ஐக்கு முன்னாடி அயர்லாந்து தான் இருக்கு. அவ்வளோ ரசிப்பீங்களா ஒரு இடத்துக்கு போயிட்டு? இது தனியா தான் போவீங்க? தனியா தான் போவேன், மோஸ்ட்லி தனியா தான் போவேன். ஆனா இப்ப நம்மலாம் வந்து பக்கத்துல கூட இருந்தா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதான் கேக்குறேன். ஏன் இப்ப ரெஸ்ட் ரூமுக்கே இங்க வந்து வாடா மச்சான் போயிட்டுருவோம்டா அப்படின்னு போற காலத்துல விமன் லவ்ஸ் வந்துட்டு இதுல ஒரு கம்பேனியன்ஷிப்ல, அதனால சொல்றாங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி அந்த சோலோ டிராவல் இன்ஸ்பயர் பண்ணது என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? என் பாட்டி தான். என் பாட்டி அப்போயில இருந்து தனியா டிராவல் பண்ணிட்டு இருந்ததுதான். என் அப்பாவும் நிறைய டிராவல் பண்ணுவாரு. அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால மேபி வந்து எனக்கு எல்லாமே தனியா பண்றது ஈஸியா இருக்கு. சில பேருக்கு எப்படின்னா ஃபேமிலி டயபெட்டிஸ், ஃபேமிலி நரமுடி அப்படின்லாம் வரும். உங்களுக்கு ஃபேமிலி சோலோ ட்ரிப் வந்துட்டு இருக்குல்ல, பாட்டிட்டு இருந்து அப்பாட்ட இருந்து இது வம்சாவளியா, இது வந்து வியாதி மாதிரி இருக்கு. வெக்கேஷனே வியாதியா இருந்தா நல்லா இருக்குமே. கரெக்ட். வெக்கேஷன் சொன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. டெல்னாவோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புடவையை கட்டிட்டு அவங்க கார்ல ஏறி மாசா உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே காக்கா படத்துல சூர்யா சாரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சூர்யா சார் எடுத்துருங்க, அதுல ஒரு விமன் சென்ட்ரிக்கா அந்த படத்தை எடுப்போம் அப்படின்னா டெல்னா கரெக்டா எடுத்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு 4x4 அட்வென்ச்சரஸ் காரு. அந்த கார்ல சேலை, இது ஏன் இந்த காம்பினேஷன்? அது தெரியல. அது இங்க இருந்து லொகேஷன் ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆடுகளத்துல ஷூட்டிங் வந்து ஹாஃப் டே ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்ல. அந்த டைம்ல வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற என்னோட ஸ்டாஃப் எடுக்கிற வீடியோ தான் அது. அதுக்குன்னு நம்ம பிளான் பண்ணி பண்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த கெட்டப்ல இருக்கிறதுனால, அந்த சாரியில இருக்கிறதுனால வீடியோ அப்படியே இருக்கு. பட் டெல்னாக்கு பொதுவாவே லாங் டிரைவ்ஸ் தான் பிடிக்குமா? சோலோ டிராவலிங் மாதிரி எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் அப்பா தான் காரணம். சின்ன வயசுல வந்து எனக்கு சொல்லி கொடுத்து வண்டி மேல பைத்தியம் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டினா எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆயிடும். அந்த மாதிரி லாங் டிரைவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது தனியா வண்டி ஓட்டி போகும்போது. அப்புறம் ஒரு மாதிரி ஹையா வந்து வண்டி ஓட்டும் போது நேச்சுரலாவே நம்மளுக்கு இயற்கையில இருந்து அது வருது.
ஹே பரத், ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நான் டெல்னா பத்தி லைட்டா கிசு கிசு கேள்விப்பட்டேன். அதுக்கு நீ ஏன் வெக்கப்படுற எனக்கு புரியல. ஏன்னா அது கிசு கிசுன்றனால தான் எப்படி கிசு கிசா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா சரிமா சொல்லு. அதாவது டெல்னா நீங்க வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு பெரிய இடத்துல பார்க்க போறோம், பெரிய திரையில பார்க்க போறோம்ன்ற மாதிரி விஷயங்கள் நிறைய எங்க காதுக்குள்ள வந்து விழுது. ஆனா நாங்க டெல்னா சொன்னாதான் அதை நம்புவோம்னு சொல்லிட்டு நிக்கிறோம். சொல்லுங்க டெல்னா ப்ளீஸ். ஆமா, அதாவது நான் படத்துல இருந்து தான் வந்து நம்ம சின்ன திரைக்கு வந்தோம். ஒரு பெரிய கேப் எடுத்துட்டேன். இங்கேயே கம்ஃபர்டபுள் ஆகி இந்த ஸ்பேஸ்லயே போயிட்டே இருந்தது. பட் எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட் கோல்னு ஒண்ணு இருக்கும்ல. நம்ம எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு ஜென்ரலா எல்லாரும் இங்க இருந்து அங்க போகும். அங்க இருந்து தான் இங்க வந்தேன். இப்போ இங்க இருந்து மறுபடியும் அங்க போலான்னு இருக்கேன். சோ பிக் ஸ்கிரீன் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. இல்ல அப்படி இல்லமா, வாழ்க்கை ஒரு வட்டங்க. அப்படியே சுத்தி சுத்தி இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க இங்க. ஆனா ஒண்ணு, எல்லாத்துக்கும் இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க ஆசை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்தது டெல்னா தான் இல்ல. அதையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு. சோ பிக் ஸ்கிரீன் கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போறோம். ஆனா சொல்ல மாட்டீங்கல்ல, இப்ப சொல்ல முடியாது. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா. பட் டெல்னாவோட அல்டிமேட் கோல் இன் லைஃப்னா என்ன சொல்வீங்க? எனக்கு உலகம் மொத்தமாவே சுத்தணும், இருக்கிற அத்தனை கான்டினென்ட் டிராவல் பண்ணணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. உன்னோட அல்டிமேட் கோல் என்ன சொல்லு பார்க்கலாம். சாயங்காலம் ஆச்சுனா பஜ்ஜி போண்டா சாப்பிடணும். அல்டிமேட் கோலை 2 வாட்டி அச்சீவ் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி அச்சீவ் பண்ணுவேன். என்னது டெல்னா வெற்றி எடுக்கிறது? நானும் டிராவல் ஃப்ரீக்குங்க. நானும் டிராவல் ஃப்ரீக்கு. வெயிட் பண்ணுங்க, எங்க டிராவல் பண்ணிருக்கீங்க நீங்க? எங்க போல ஹாங்காங் போயிருக்கேன், யூரோப் போயிருக்கேன். இவன் நெக்ஸ்ட் டிராவல் பண்ணிருக்கான் போல. சரி ஓகே டெல்னா, அடுத்த கேள்வி. அதனால இதெல்லாம் திரும்ப போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. சரி நீங்க சொல்லுங்க. இப்போ வந்துட்டு ஒரு சினிமா நம்ம வந்து பண்றோம், ஒரு சீரியல் பண்றோம். பட் ரெண்டுக்குமான ஆடியன்ஸ் வேற வேற மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம பிக் ஸ்கிரீன்ல அடிக்கடி பார்க்க முடியாது. பட் டெல்னாவை ஆடுகளம் மூலமா டெய்லி பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் இருப்பாங்க. வெளியெல்லாம் போனீங்கன்னா எந்த மாதிரியான இன்டராக்ஷன்லாம் நடக்கும் உங்க ஃபேன்ஸ் கூட? நான் படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்து வெளியே போனா யாருமே வந்து நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்து பேசவும் மாட்டாங்க. பேசினா அவங்க வந்து திரும்பி பேசுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம டெலிவிஷன் பண்ணும்போது என்னன்னா டெய்லி அவங்க வீட்டுக்கு நம்ம போறோம், வீட்டோட வீட்டை நம்ம இருக்கிறோம், அவங்க வீட்டுல ஒரு ஆளாவே நம்ம பாக்குறோம், நம்ம பிரச்சனை அவங்க பிரச்சனையா அவங்க பாக்குறோம். அதனால நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் அவங்க எடுத்துப்பாங்க. உங்களோட ஃபேவரட் என்கவுண்டர், ஒரு ஃபேன் என்கவுண்டர்னா மனசுல வந்துட்டு நீங்காம இன்னும் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? மறக்க முடியாத ஃபேன் அவர் செஞ்ச செயல். அதாவது இந்த ஊருக்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது, எஸ்பெஷலி வில்லேஜ் சைட்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது அவங்க பயங்கரமா இருக்கும் அவங்களோட ரெஸ்பான்ஸ். உண்மையிலே சத்யா என்னென்ன பிரச்சனை ஆடுகளத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து டெல்னா உண்மையிலே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. நம்ம அந்த சைடு போகும்போது நம்ம டெல்னான்றதே மறந்துறோம்ல. சரிதான், இப்ப இந்த பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்றது, நமக்கு அக்காக்கு இப்படி ப்ராப்ளமே இருக்கு, இது நம்ம எப்படியாச்சும் சால்வ் பண்ணணுமே நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அது சீரியஸா பாப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா தெரியுது. அவங்க அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலில ஒருத்தங்களா பேசிக்கா பாக்குறாங்க. ஆமா, அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு உங்க கேரக்டரை டெய்லி பாத்துட்டு இருக்காங்கல்ல. சரி, பொதுவா வந்துட்டு நம்ம என்னதான் இப்படி ஜாலியா இருந்தாலும் நம்ம இங்க பாக்குற வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஓ சத்யா இவ்வளவு ஜாலியான டைப் பண்ணு. பட் சில நேரங்கள்ல சில விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுன்ஸ் இருக்கும், நம்ம அதுல இருந்து வருவோம். பொதுவா வந்துட்டு நீங்க இப்ப கலகலப்பா இருக்கிற இந்த டெல்னா கொஞ்சம் டவுன் ஆயிட்டா என்ன விஷயங்கள் பண்ணி வருவீங்க நீங்க திருப்பி வெளியே? பவுன்ஸ் எப்படி? What will motivate yourself to step back? நான் என் வீட்டுக்கு போவேன், என் அப்பா அம்மா கூட ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டா நான் கொஞ்சம் ரெடி ஆயிடும். இல்ல நான் டிராவல் பண்ணா உண்மையில ரிலீவ் ஆயிடுவேன். தனியா டிராவல் பண்ணாலே ஓகே தான், அது ஒரு தெராப்பி தான். நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல சும்மா வந்து உட்கார்ந்தாலே நான் ரெடி ஆயிடுவேன்னு எனக்கு தோணுது. நேச்சர் வில் ஹீல் டெல்னாடா, அவ்வளவுதான் நான் வாழ்க்கை. அவ்வளவுதான், இததான் டெல்னான்றோம் நாங்க அப்பறல இருந்து. அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, ஒரு விஷயம், காலேஜ் படிக்கிறதுக்கு காலேஜ் எப்படி சூஸ் பண்ணேன் தெரியுமா? மரம் நிறைய இருக்க பார்த்து சூஸ் பண்ணிருக்கீங்க. மரம் இருக்கிற காலேஜ் பார்த்து தான் யூஸ் பண்ணேன். பெங்களூர் போகும்போது எல்லா காலேஜ்லயும் போயிட்டு ஒரு காலேஜ்ல வந்து நம்ம அந்த அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து உள்ள போனா ஃபுல்லா மரம். இங்கதான் நம்ம படிக்க போறோம், காசு கொடுத்தாவது இங்கதான். சரி, என்ன மெயின் என்ன கோர்ஸ் எடுத்தீங்க? நான் எல்எல்பி தான் பண்ணி, டிகிரி வந்து லிட்ரேச்சர் வித் ஜேர்னலிசம் முடிச்சிட்டேன், 3 இயர் டிகிரி. அதுக்கப்புறம் எல்எல்பி போனேன். அது எனக்கு பேராசை, எனக்கு ட்ரிபிள் டிகிரி வேணும்னு பேராசைன்றதுனால பிஏ எல்எல்பிக்கு போனேன். லா பாயிண்ட்லாம் தெரியுமா? லா பாயிண்ட் எல்லாம் இப்போ கொஞ்சம் பெரிய கேப் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் மட்டும் போனேன். 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும், என்ன லா பாயிண்ட் யூஸ் பண்ணி கேட்பீங்க மட்டும். பொதுவா உங்களுக்கு தெரிஞ்ச லா பாயிண்ட் முடிச்சு. ஆனா இப்ப மாறிடுச்சுங்க, ஐபிசி கிடையாது, இப்ப வந்து பிஎன் வந்துருச்சு. நான் இது சொல்லி முடிச்சிடுறேன். 2 இயர்ஸ் வந்து அங்க போயிட்டு நான் பிரேக் எடுத்துட்டேன். 2 இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. என்னன்னா அன்பேவாக்குள்ள வந்துட்டேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். எம்பிஏ 3rd செமஸ்டர், இன்னொரு செமஸ்டரோட முடிச்சிட்டு நான் எம்பிஏ கிராஜுவேட். இன்னும் நீங்க எம்பிஏ கைக்குள்ள வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சுக்க தீப்சி, 10ஆம் கிளாஸோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. அவங்க பாரு அடுத்த டிகிரி முடிச்சிட்டு இப்போ எம்பிஏ ஃபைனல் இயரா? எம்பிஏ ஃபைனல் இயர் 4th செமஸ்டர். ஓகே, ரேங்கிங்லாம் பண்ணாங்களா உங்களுக்கு? ரேங்கிங்னா ஐ மீன் ரேங்கிங் பண்ண? ஆமாமா, அங்க போகும்போது பண்ணாங்க. லா காலேஜ்ல
பண்ணாங்க. Okay. ஃபேஷன் ஷோக்கு நடந்து வர மாதிரி நடந்து வர சொன்னாங்க. சரி, எப்படி வந்து எனக்கு டவுட் நால வந்துட்டு படிக்கிற காலத்துல, அதாவது படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் இருந்த காலத்துல என்னால உருப்படியா படிக்க முடியல. அது என்னோட கேரக்டர். நீங்க எப்படி இந்த லைஃபை மெயின்டைன் பண்ணி அந்த லைஃபை மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா நான் எஜுகேஷன்ன்றது ஒரு வெப்பன். நாளைக்கு வந்து இப்படி இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். நாளைக்கு நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த எஜுகேஷன் நமக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது பிளான் பி. ஆக்சுவலா நீங்க அதனாலதான் இது வெப்பன்ன்றனால தான் அதை தொடரல. எனக்கு எப்பயுமே சமாதானம், பீஸ். இவர வெள்ளை கொடி காமிச்சுனே சுத்துவாரு. வெப்பன் வேண்டான்னு. சரி, அவங்களுக்கு வெப்பன் வேணும், நம்மளுக்கு வெப்பன் வேணும். நம்ம வந்து சந்தோஷமா சாவகாசமா இருப்போம். தேங்க்யூ சோ மச் டெல்னா. தேங்க்யூ. நீங்க வந்து இந்த டைம் போறதே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பட்டாசு பொருத்தி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. படன்னு ஷோ முடிஞ்சுச்சு. அண்ட் ஆடுகளம் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி. தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களே, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அன்பேவாலாக இருந்தாலும் ஆடுகளத்தில் இருந்தாலும். அதனால அதை தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் மட்டும்தான் நம்ம வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அது ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். நன்றி மக்களே. தேங்க்யூ. ஒன்லி லவ். எஸ், ஒரு வழியா நம்ம பாரத் வந்துட்டு நான் டெல்னாவை பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்படி நடந்துருச்சா? ஐ லைக் டெல்னாமா. எவ்ரிவன் லைக் சத்யாமா. ஏன்னா சத்யா வந்துட்டு சத்யாவாவும் பிடிக்கும், அவங்க டெல்னாவாவும் பிடிக்கும். ஸோ அதனால இன்னைக்கு வந்தோம், அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசணும். தெரியாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணாங்க. அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா ஷோல இன்னொரு கெஸ்டோட வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது. திஸ் இஸ் பரத் அண்ட் தீப்ஷி. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் இன் பிரீஃப்ஸ்.